ட்ரேட் தமிழ்நாடு வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் நமக்கு நிஃப்டி 23,800 ரிஜெக்ஷன் ஆகி 23,150 வரைக்கும் வர்றதுக்கு, அதாவது ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தோம். நமக்கு 2 நாளாகவும் வந்து நமக்கு வந்து 3 டேஸாகவுமே வந்து பார்த்தோம்னா 150ன்ற லெவலில் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து சைட் வேஸில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. அதாவது 150க்கும் 360 330 டு 360 இந்த ஒரு 200 புள்ளிக்கு நடுவில் வந்து இன்ட்ராடேல வந்து மூவ்மெண்ட்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, நமக்கு இங்க சப்போர்ட் எடுத்து நம்மளுக்கு 360 வந்து நம்மளுக்கு டெய்லியில க்ளோசிங் வச்சாங்கன்னா, இங்கிருந்து நம்மளுக்கு அப்சைட் மூவ்மெண்ட், அதாவது 23,700 நோக்கி மார்க்கெட் மூவ் ஆகும். அப்படி இல்லாம 128 பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 949 வரைக்கும் வந்து அங்கிருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து நம்மளுக்கு ரிவர்சல் ஆகலாம். பொதுவா நமக்கு பொசிஷனலா வந்து நம்மளுக்கு புல்லிஷ் மோடு வந்து ஸ்ட்ராங்கா வந்து நம்ம எப்ப கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இப்ப 800ல இருந்து நம்ம அடுத்த லெவல் என்னன்னு பார்க்குறோம்னா 23,720 இந்த லெவல் வந்து ஒன் டேல ஒரு கிரீன் கேண்டில் க்ளோசிங் வச்சுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அப்சைட் மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அது வந்து ஃபர்ஸ்ட் மூவ் வந்து எது வரைக்கும் இருக்கலாம்னா 24,548 அதுக்கடுத்து வந்து 24,801 இந்த 2 லெவல் வந்து ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. நம்ம கவனிக்கணும். 23,700க்கு மேல ஒன் டேல நம்மளுக்கு வந்து க்ளோசிங் வரணும். நம்ம இந்த லாஸ்ட் 3 வீடியோஸ்ல 800ன்னு சொல்லியிருந்தோம். இப்போ நமக்கு அது கரெக்ட் ஆகி நமக்கு என்ன பண்ணிருக்குன்னா ஒன் டேல 700க்கு மேல வந்து நம்மளுக்கு க்ளோசிங் வரணும். அடுத்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிராட் மார்க்கெட்டோட மொத்த இண்டெக்ஸஸ் வந்து நம்ம ஒரு 18 இண்டெக்ஸோட அனலைஸ் வந்து பார்க்க வரோம். குயிக்கா நம்ம வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி பார்த்துக்கலாம். என்ன ரெசிஸ்டன்ட் இருக்கு, என்ன சப்போர்ட் லெவல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி நம்மளுக்கு டபுள் பாட்டம் போட்டிருக்காங்கன்னு சொன்னோம். டபுள் பாட்டம் போட்டு நமக்கு பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. ரீடெஸ்டும் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு நமக்கு வந்து சப்போர்ட் லெவல் 50,750. அது நமக்கு வந்து பிரேக் ஆகுச்சு அப்படின்னா 556, அதாவது 50,556, 50,152 இந்த 2 லெவல் வரைக்கும் வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்பலாம். ஆனால் நமக்கு வந்து இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஒரு சைட் வேஸ் தான் நடந்துட்டு இருக்குது. ரேஞ்ச் பவுண்ட் நடந்திருக்கு. நல்லா வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் எடுத்துட்டே இருக்காங்க. 51,000 கிட்ட வந்து நமக்கு வந்து சப்போர்ட் எடுத்துட்டே இருக்காங்க. இப்போ நமக்கு 51,600 ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவை நான் வந்து மார்க் பண்றேன். இந்த இந்த இங்க இந்த இந்த ஏரியாவை பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு 51,900 ரெசிஸ்டன்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு அடுத்த லெவல் வந்து 52,514. அங்க நம்மளுக்கு சஸ்டெயின் ஆகும் பட்சத்துல 53,818. இப்போ நமக்கு வந்து நிஃப்டி வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சப்போர்ட்ல இருக்காங்க. பேங்க் நிஃப்டி ரெசிஸ்டன்ட்ல இருக்காங்க. இப்போ இந்த பேங்க் நிஃப்டி ரெசிஸ்டன்ட்டை பிரேக் பண்ணும்போது நமக்கு நிஃப்டி என்ன பண்ணலாம்னா சப்போர்ட் எடுத்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட்ல இருந்து திரும்பலாம். இது வந்து பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். அடுத்து ஃபினான்ஸ் நிஃப்டி. ஃபினான்ஸ் நிஃப்டி வந்து நமக்கு ஒன் டே அல்லது மந்த்லியில் பார்க்கும்போது நம்மளுக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு முன்னாடியே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. லாஸ்ட் மந்த் வந்து நமக்கு ஒரு புல்லிஷ் கேண்டலே வந்து நமக்கு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. அப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் எது நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் நிஃப்டி வந்து நடக்கலாம். ஒருவேளை ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து சப்போர்ட் நோக்கி வரலாம். நம்மளுக்கு இந்த ரெசிஸ்டன்ட்டை பிரேக் பண்ண ஃபர்ஸ்ட் மூவ் வந்து ஃபினான்ஸ் நிஃப்டி மூவ் ஆவாங்க. அதுக்கு அடுத்து வந்து நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி, கடைசியா வந்து நிஃப்டி வந்து சப்போர்ட்ல இருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. ஃபின் நிஃப்டியோட லெவல்ஸ் இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,900, 25,247. இந்த ரெசிஸ்டன்ட் வந்து நம்மளுக்கு வீக்லியில ஸ்ட்ராங்கா வந்து ஒரு புல் கேண்டல் க்ளோசிங் வச்சுச்சுன்னா நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆனதா எடுத்துக்கலாம். அப்போ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் எடுத்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மூவ் ஆவாங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு ஜூனியர் நிஃப்டி. இப்போ இந்த ஜூனியர் நிஃப்டி, நிஃப்டி 100, 200 எல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ரிவர்சல் வந்து நமக்கு தெரியுது. அப்போ நம்ம இது வந்து என்ன பண்ணலாம்னா இதுல இருக்கிற ஸ்டாக்குங்களை வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை வந்து நல்ல ரிவர்சல் இருக்கிற ஸ்டாக்ஸ் பார்த்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டி ஜூனியர் நிஃப்டி.
நம்மளுக்கு பொதுவா இப்ப என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1 டே டைம் ஃப்ரேம்ல நான் எடுத்திருக்கேன். எல்லாமே இனிமேல்ட்டு நம்ம 1 டே டைம் ஃப்ரேம்ல பார்க்குறோம். இப்போ ஜூனியர் ஜூனியர் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்காங்க. அதாவது ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. புல்லிஷ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி அந்த டார்கெட் ரீச் ஆயிட்டாங்க. அதாவது ஒரு டவுன் ட்ரெண்ட்ல ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு பதிவு பண்ணி அந்த டார்கெட் ரீச் பண்ணிட்டு நமக்கு இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ட்ல நிக்கிறாங்க. அந்த ரெசிஸ்டன்ட்ல இருக்கும்போது பார்த்தோம்னா, ஒரு சப்போர்ட் ஏரியாவும், ரெசிஸ்டன்ட் ஏரியாவும் கிளியரா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இப்ப நம்ம இங்க வரைஞ்சிருக்கிறது தான் வந்து நம்மளுக்கு இப்போ இந்த லெவல் வந்து நம்மளுக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஏரியாவா இருக்கு. அந்த ரேஞ்ச் பவுண்ட் ஏரியா நம்மளுக்கு இப்போ 15 டேஸ் ரேஞ்ச் பவுண்ட்ல போலாம். இல்ல 1 மந்த், 3 மந்த் கூட போலாம். இல்ல நம்மளுக்கு 1 வீக்லயே கூட என்ன பண்ணலாம்னா, பிரேக் அவுட் நடக்கலாம். அப்ப பிரேக் அவுட் லெவல்ஸ்ன்னு பார்க்கும்போது, நிஃப்டி 50யோட இதே மாதிரியான பேட்டர்ன்ஸ் தான் மத்த எல்லா இண்டெக்ஸ்லயும் வந்து நம்மளுக்கு வந்து பதிவாயிருக்கு. சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட், சப்போர்ட் லெவல் மார்க் பண்ணிட்டு, ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்கும்போது, ஒவ்வொரு இண்டெக்ஸும் வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஒரு ஒரு 10% ஃபர்ஸ்ட் மூவ்ல வந்து ஒரு 10 ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் நம்மளுக்கு ரீச் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா, 7லிருந்து 10% வந்து மூவ் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கு. நிஃப்டி 50 நிஃப்டி நெக்ஸ்ட் 50 63,740 ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 62,354, 61,899. இப்போ 63,740 ஒன் டேல நம்மளுக்கு வந்து க்ளோசிங் வச்சது அப்படின்னா, அடுத்த ரெசிஸ்டன்ட் லெவல் 67,051. 67,051 சஸ்டெயின் ஆகும்போது, அடுத்தடுத்து இருக்கிற ரெசிஸ்டன்ட் லெவல் நோக்கி வந்து நம்மளுக்கு மூவ் ஆகும். அப்ப இதுல இருக்கிற அந்த ஸ்டாக்ஸ்ல 50 ஸ்டாக்ஸ்ல வந்து நம்மளுக்கு நல்ல ரிவர்சல் இருக்கிற ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு, நம்ம இங்க இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்கும்போது இன்வெஸ்ட்மென்ட்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிஃப்டி 100 நிஃப்டி 100ம் நமக்கு வந்து இப்போ ஒரு ரேஞ்ச் பவுண்ட் லெவல்ல இருக்குது. ரேஞ்ச் பவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு பெரிய ரேஞ்ச தான் நமக்கு வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 24,234 24,234 நம்மளுக்கு க்ளோசிங் வந்துச்சு அப்படின்னா, இவனும் வந்து பார்த்தோம்னா, நிஃப்டி 100ம் நம்மளுக்கு ரிவர்சல் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி ரிவர்சல் ஆகும்போது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் 25,000ன்ற ரெசிஸ்டன்ட் வந்து ரீச் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கு. சஸ்டெயின் ஆனா அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் மூவ் ஆவாங்க. நிஃப்டி 200 நிஃப்டி 200ம் நம்மளுக்கு வந்து ரேஞ்ச் பவுண்ட்ல இருக்காங்க. சப்போர்ட் 12,806 ரெசிஸ்டன்ட் 13,091 13,091க்கு மேல நம்மளுக்கு ஒன் டே க்ளோசிங் வந்துச்சு அப்படின்னா, இங்கிருந்து நம்மளுக்கு நிஃப்டி 200ம் ரிவர்சல் ஆகும். இப்போ நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இதுவும் பார்த்தோம்னாலும் நம்மளுக்கு வந்து ஒரு சைட்வேஸ்ல தான் போயிட்டு இருக்கு. பேட்டர்ன் நமக்கு வந்து மார்ச்ல வந்து பார்த்தோம்னா, ஒரு லோ கிரியேட் பண்ணி நமக்கு அங்கருந்து ரிவர்சல் ஆகிட்டு தான் இப்ப சைட்வேஸ்ல போயிருக்காங்க. இப்ப இந்த சைட்வேஸ் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இந்த சைட்வேஸ் ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆச்சுன்னா, எல்லாமே வந்து நம்மளுக்கு பிரேக் ஆகி க்ளோஸ் ஆச்சுன்னா, நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகலாம். இந்த இண்டெக்ஸஸ் பொறுத்தவரைக்கும் 7-10% மூவ் ஆகும். அப்ப இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து அதோட பேட்டர்ன் ரிவர்சல் தகுந்த மாரியான ரிட்டர்ன்ஸ் வந்து ஷார்ட் டெர்ம்ல வந்து நம்மளுக்கு வந்து குடுக்கலாம். நிஃப்டி 500 நிஃப்டி 500 ரெசிஸ்டன்ட் 21,544 21,071 இது வந்து ரேஞ்ச் பவுண்ட் ஏரியா. ரெசிஸ்டன்ட் 544 550க்கு மேல நம்மளுக்கு ஒன் டே க்ளோசிங் வந்தது அப்படின்னா, இப்போ இங்க இது வந்து ஒரு சின்ன விஷயம் மார்க் பண்ணிக்கிறோம். இங்க எல்லாமே வந்து பெரிய பெரிய ரெட் கேண்டிலா விழுந்து கீழ ரிஜெக்ஷன் ஆயிருக்காங்க. அதே போல தான் நம்மளுக்கு மார்ச் 26லயும் நம்மளுக்கு ஒரு பெரிய ரெட் கேண்டில் க்ளோசிங் ரிஜெக்ஷன் ஆயிட்டு கீழ வந்திருக்காங்க. அப்ப இந்த ரெட் கேண்டிலோட இந்த ரெசிஸ்டன்ட்ட பிரேக் பண்ணி இந்த ரெட் கேண்டில் மேல ஒரு புல்லிஷ் கேண்டில் க்ளோசிங் வைக்கும்போது நம்மளுக்கு ரிவர்சல் ஆகியிருக்கு அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். நிஃப்டி மல்டி கேப் 500 இதுவும் நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல தான் ட்ரேட் ஆகுறாங்க. ரேஞ்ச் பவுண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு 14,867 நீங்க 14,900ன்றத கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஸ்ட்ராங் லெவலா எடுத்துக்கலாம். சப்போர்ட் லெவல் வந்து 14,470 14,900 வந்து க்ளோசிங் வைக்கும்போது நமக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ரிவர்சல் வரும். அந்த ரிவர்சல் வந்து 15,600 வரைக்கும் மூவ் ஆகும். அடுத்து மிட் கேப் 150 இதுவும் பார்த்தோம்னா நம்மளுக்கு
சைட் வைஸில் தான் இருக்குது. காமனான விஷயம் எல்லாமே வந்து இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் போட்டு ரிவர்சல் வந்திருக்காங்க. அதுக்கடுத்து சைட் வைஸில் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ரெசிஸ்டன்ட் லெவல் 19,423, 18 சப்போர்ட் லெவல் 18,923. 450க்கு மேலே நம்மளுக்கு க்ளோசிங் வந்தால் நம்ம என்ன பண்ணலாம்னா ரிவர்சல் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மிட் கேப் 50 இதுவும் வந்து நம்மளுக்கு ஒன் டேல சைட் வைஸில் இருக்குது. ரெசிஸ்டன்ட் லெவல் 14,836, 14,850க்கு மேலே க்ளோசிங் வந்தால் நம்ம வந்து பை சைடு வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நிஃப்டி செலக்ட் இண்டெக்ஸ் இவனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைட் வைஸில் தான் போயிட்டு இருக்காங்க. சைட் வைஸில் போகும்போது 11,707 வந்து ரெசிஸ்டன்ட் க்ளோசிங் வைக்கணும். க்ளோசிங் வச்சா நமக்கு வந்து ஒரு நல்ல ரிவர்சல் வந்து கிடைக்கும். அடுத்து நிஃப்டி மிட் கேப் 100. நிஃப்டி மிட் கேப் 100ம் சைட் வைஸில் தான் இருக்காங்க. 51,255 சப்போர்ட், ரெசிஸ்டன்ட் 52,612. ஸ்மால் கேப் 250 எல்லாமே வந்து நம்மளுக்கு இவனும் வந்து பார்த்தோம்னா சைட் வைஸில் போகிறோம். 15,388 வந்து ரெசிஸ்டன்ட், சப்போர்ட் 14,988. இந்த ரேஞ்சை வந்து நம்மளுக்கு பிரேக் பண்ணணும். அதுக்கடுத்து நிஃப்டி ஸ்மால் கேப் 50 இவனும் வந்து நம்மளுக்கு ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்கான். 7,897 நீங்கள் 7,900 வந்து நம்ம ரெசிஸ்டன்ட் லெவலாக மார்க் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில், இதை கவனிச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. பெரிய பேரிஷ் கேண்டில், இந்த கேண்டில் தாண்டி ஒரு க்ரீன் கேண்டில் க்ளோசிங் வச்சது அப்படின்னாக்கா நம்ம இங்கேருந்து நம்மளுக்கு வந்து ரிவர்ஸில் வந்து ஸ்ட்ராங்காக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்மால் கேப் 100. ஸ்மால் கேப் 100ம் நம்மளுக்கு சைட் வைஸில் இதில் வந்து நம்ம 3 லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு பிரேக் அவுட் லெவல் சப்போர்ட் வந்து பார்த்தோம்னா 15,680. இப்போ நம்மளுக்கு சைட் வைஸ் நடந்துன்னு இருக்கிறது டே கேண்டலில் 15,961. ரெசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் 16,343, 350 எடுத்துக்கலாம். க்ளோசிங் வந்தது அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த லெவல் வந்து 17,556. அடுத்தது நிஃப்டி மைக்ரோ கேப் 250 இவனும் வந்து நம்மளுக்கு சைட் வைஸில் வந்து ட்ரேட் ஆகிறாங்க. ஸ்ட்ரக்சர் பாருங்கள், எல்லாமே வந்து இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் அவுட் ஆகி அவனோட நெக் லைனில் தான் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா மொத்த இண்டெக்ஸும் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நிஃப்டி வந்து இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பதிவாகிறதுக்கான மொமெண்டம் வந்து நடந்துட்டு இருக்கு. அது நம்மளுக்கு எப்போ கன்ஃபார்ம் ஆகும்னா 23,700. ஆல்ரெடி நம்ம 800 சொல்லியிருந்தோம், அது இப்போ வந்து 23,700 சேஞ்ச் ஆகிருக்கு. மைக்ரோ கேப் 250 ரெசிஸ்டன்ட் லெவல் 21,679, 21,700 நம்ம எடுத்துக்கலாம். சேம் அதே தான், பெரிய ஒரு பேரிஷ் கேண்டலை பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ரிவர்சல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது லார்ஜ் மிட் நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 இவனும் வந்து சைட் வைஸில் இருக்கான். ரெசிஸ்டன்ட் லெவல் வந்து 14,983, சப்போர்ட் லெவல் 14,584. நிஃப்டி மிட் ஸ்மால் 400 இண்டெக்ஸ் இவனும் வந்து நம்மளுக்கு வந்து சைட் வைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. சைட் வைஸ்னும் போது 17,543 சப்போர்ட் லெவல், 17,986 ரெசிஸ்டன்ட் லெவல். இந்த ரேஞ்சை விட்டு வெளியே வரும்போது நம்மளுக்கு ரிவர்சல் வரலாம். அப்போ இந்த மொத்த இண்டெக்ஸும் நம்ம ஒரு ஒன் டேல பார்க்கும் போது நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும் போது அப்படின்னா 7லேருந்து 10% மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போ மூவ் ஆகும்னா நம்ம இங்கே இருக்கிற இந்த சைட்வேஸோட ரெசிஸ்டன்ட் லெவலை பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்கும் போது நம்மளுக்கு ரிவர்சல் வந்து வரலாம். அப்போ மேக்ஸிமம் அதாவது என்னோட வியூ பொறுத்த வரைக்கும் அபோவ் 70% வந்து நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் ரிவர்சலுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. நீங்கள் இதில் இருக்கிற நல்ல ஸ்டாக்ஸ் ஃபண்டமெண்டல் பார்க்குறவங்க, ஃபண்டமெண்டல் ப்ளஸ் டெக்னிக்கல்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணி நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்துக்கலாம். இந்த அனலைஸ் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.